Taste the Daily. அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் தருவதாக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னையில் 23வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். அருண், வணக்கம். தமிழகம் முழுவதும் அரசு தொடக்க பள்ளிகளில் பணியாற்றி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி தொடர்ச்சியாக 23வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் மாபெரும் போராட்டம் மற்றும் பேரணியை நடத்தி வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை முன்பாக நடத்தி வரும் இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் பங்கேற்று சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்துதான் இந்த மாபெரும் போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 23 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில், குறிப்பாக நுங்கம்பாக்கம், எழும்பூர், பாரிமுனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தற்போது சைதாப்பேட்டை பனகல் மாளிகை என பல்வேறு இடங்களில் மாபெரும் சாலை மறியல், முற்றுகை போராட்டம், பேரணி என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை இதுவரை தமிழக அரசும் தமிழக பள்ளிக் கல்வித்துறையும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பது இவர்களுக்கு ஒரு ஆதங்கமான விஷயமாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்களே தவிர, ஆனால் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுவது தொடர்பாக எந்த விதமான வாக்குறுதியையும் அளிக்காததால் மிகுந்த அதிருப்திக்கு உள்ளான இடைநிலை ஆசிரியர்கள் பொங்கல் பண்டிகை, காணும் பொங்கல், மாட்டுப் பொங்கல் என அனைத்து பண்டிகை நாட்களையும் புறக்கணித்துவிட்டு தொடர்ந்து 23 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் என்பது அரையாண்டு பருவ தேர்வின் போது தொடங்கியது. ஆனாலும் கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டு விட்ட நிலையிலும் கூட தொடர்ந்து பள்ளி புறக்கணிப்பை நடத்திவிட்டு அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இடைநிலை ஆசிரியர்களின் தொடர் 23 நாள் போராட்டத்தால் மாணவர்களின் கல்வித்தரன் என்பது கடுமையாக பாதித்து வருகிறது. மாணவர்களின் கல்வித்தரனை காக்க வேண்டிய தமிழக அரசும் தமிழக பள்ளி கல்வித்துறையும் ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராத காரணத்தினால் தொடர்ந்து ஆசிரியர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றனர். ஒருபுறம் பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் பாடம் கற்பிக்க முடியாமல் வேதனைக்கு உள்ளாக்கி வருகின்றனர். தமிழக அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான ஊதிய முரண்பாடுகளை களைவதாக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்றும், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இது போன்ற பணி புறக்கணிப்பு மற்றும் சாலை மறியல், முற்றுகை போராட்டம் என தொடர்ந்து நடத்தி வருவோம் என இடைநிலை ஆசிரியர்கள் எச்சரித்து உள்ளனர்.